ஸ்னேகா கிட்ட சொல்லாமல் அமேசானில் ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணேன். அது வந்ததுக்கப்புறம் அவளை விட்டே ஓப்பன் பண்ண சொன்னேன். மோஸ்ட்லி அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இதை மட்டும் சஸ்பென்ஸாக ஓப்பன் பண்ணட்டும்னு சொல்லலை. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி மூஞ்சி எரிஞ்சுது. நாங்கள் போஸ்ட் வெட்டிங் ஷூட்டில் எடுத்த பிக்கை என்னோட மொபைல் பேக் கேஸ்க்கு போட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். மாமாவும் அத்தையும் வந்திருந்தாங்க. வீட்டில் மிளகாய் கறி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, கோதுமை பரோட்டா போட்டு மிளகாய் கறி ஒருவலும் எலும்பு போட்டு சிக்கன் குழம்பும் செய்யலான்ட்டு பிளான் பண்ணோம். அத்தை வந்து மிளகாய் கறி ஸ்பெஷலிஸ்டாகவே ஆயிட்டாங்க. ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அதனால் எப்போ மிளகாய் கறி செஞ்சாலும் அத்தை தான் செய்வாங்க. குழம்பு வந்து அம்மாவும் அத்தையும் சேர்ந்து செஞ்சாங்க. கோதுமை பரோட்டாவுக்கு அம்மா ஈவினிங்கே மாவு பிசைஞ்சு வச்சுட்டாங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருந்தாங்க. பரோட்டா போடுறப்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. பரோட்டா எப்போ போட்டாலும் நான் தான் போடுவேன். மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் தான் கோதுமை பரோட்டா போடுவேன். கோவிட் டைமில் வந்து இதை கற்றுக்கிட்டேன். நான் தேய்ச்சி கொடுக்க ஸ்னேகா தோசைக்கல்லில் பரோட்டா போட்டுட்டு இருந்தா. அவ்வளோதான், எல்லாமே ரெடி. அடுத்தது என்ன, புடி தான்.